ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்கேரி டீச்சர் வீடியோ போட போகிறோம். நாங்கள் ஏற்கனவே சாப்டர் 1 போட்டிருக்கோம், அது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ நம்ம சாப்டர் 2ல் ஃபர்ஸ்ட் லெட்டர் போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம வந்து விண்டர் ஸ்பெஷல் தான் விளையாட போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஃப்ளைட் டு ஃபயர் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ராக்கெட்டோட ரோப் கனெக்ட் பண்ணி ஸ்கேரி டீச்சரும் அந்த ராக்கெட்டோட அப்படியே மேலே அனுப்பிச்சுட போகிறோம். ஓகே, அப்படியே நம்ம பாய் பாயும் சொல்ல போகிறோம். ஓகே, உள்ளே போகலாம். ஓகே, ஒரு கட் அவுட் கட்டுறாங்க. ராக்கெட்லாம் அடிக்கிட்டு இருக்கா. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அவள் எல்லா செட்டப்பையும் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ண போகிறான். நம்ம அதுக்குள்ளே போய் அவளை பார்க்க நம்ம போய் செட்டப் பண்ணலாம். வாங்க. ஓகே, நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவையான பொருட்களை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு ரோப்பு, ஒரு க்ளூ, இது ரெண்டும் இருந்துச்சுனாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோப் எடுத்துக்கலாம். அது வந்து ஷெட்குள்ளே இருக்கும். இந்த பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ளூ எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக ஏறிலையும் ஏறிடலாம். அவன் மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இது மாதிரி அப்படியே உள்ளே பூந்து போயிடலாம். ஓகே, இந்த இடத்துல இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த ரூம்குள்ளே இது மாதிரி தான் இருக்கும். மியூசிக் ரூம் கடைசியான ரூம்க்கே வந்தாச்சு. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அப்படியே இப்படி உள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரூமில் பார்க்கலாம். இந்த ரூம்லேயும் இல்லை. மியூசிக் ரூமில் இருக்காளா அவன்? இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நல்லது. இங்கேயும் இல்லை. ஐயோ, வராவ. இந்த ரூம்லேயும் இல்லை. எங்கே இருக்கு? ஐயோ, நம்ம அப்படியே பூந்து போயிடலாம். பார்த்துட்டா. நம்ம இங்கேருந்து அவ்வளோதான். நம்ம வந்து அப்படியே இது உள்ளே போயிடலாம். ஓகே, இதில் அப்படியே போயிட்டு இதில் போயிட்டு இதுக்கு நேரெல்லாம் அந்த கதவு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டிங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அவள் இருக்கா பார்த்தீங்களா அந்த ஹாலு. ஓகே, அவள் ஸ்டடி ரூம் படிக்க போயிட்டா போல். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஹாலில் வந்து இந்த ஸ்வீட் பவுல் இருக்கும். ஸோ அது உள்ள நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ளூ தேட போகணும். அது வந்து மேலே இருக்க ரூமில் தான் இருக்கும், அது தெரியும். ஆனால் மேலே எதில் தான் இருக்குன்னு தெரியாது. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து எந்த ரூம்னா ஸ்கல்ப்சர் ரூமில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த க்ளூ வந்து நீங்கள் வந்து இந்த பவுல்குள்ளே போட்டிங்கன்னா செட் ஆகிடும். நம்ம வந்து இங்கே வச்சுட்டு ஐயோ நல்ல வேலை. ஓகே, அவள் எடுக்க போகிறா. பாஸ் ஆகணும். இப்போ தான் நீ ஊற்றணும். ஓகே ஓகே, போகிறா. ஓகே, நம்ம தீபாவளி ஜாலியாக கொண்டாடியாச்சு. ஸோ நம்ம அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். ஹோம்குள்ளே போயிட்டு எங்களை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுத்து நம்ம வந்து 2வது லெவல் விளாட்லாம். அதில் அப்ஜெக்டிவ் சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. மிஸ்டி buries the kids under the snow with her snow bowlers. Let's play with the snow bowler to take revenge.
அவன் வந்து நம்ம மேலே அந்த ஸ்னோலாம் அப்படியே பால் பண்ணி போடுறான். ஸோ அதை நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் அதே மாதிரியே. ஓகே வாங்க உள்ளே போகலாம். இங்கே ரொம்ப அப்படியே வின்டராக இருக்குது. அந்த அண்டார்டிகாவுக்கு வந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜாலியாக இருக்காது, இவளுக்கு பிடிக்காதுல, ஏதாவது பண்ணுவா. ஓகே ஓகே நம்ம வந்து அடிச்சிட்ருக்கோம். ஃபைட் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்மளும் ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் அவளை. என்ன ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சி எனக்கு. ஓகே நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்னோ பவுலர் அந்த மிஷின் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, ஸோ இதுக்கான நம்ம கீ தான் எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சேர் எடுத்துக்கணும். மேலே போயிட்டு எங்கடா காண வரல. ஐயோ ஸ்டார்டிங்கே சூப்பராக இருக்கே. ஓகே இல்லைன்னா நம்ம மேலே பார்க்கறதுல அந்த ப்ரூம் அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். என்ன ஆத்திரம். ஓகே அது வந்து நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போனால் இருக்கும். பேஸ்மெண்ட்டில் அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து அந்த டோர் பெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதவு, அவள் வரான்னு நினைக்கிறேன். கதை வேறு பூட்டிருக்குங்க. ஓகே நம்ம ஜன்னல் வழியாக அப்படியே வெளில போய் மேலே இருக்காங்க இதை. ஓகே இந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஓகே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் த கீ. ஓகே நம்ம திருப்பியும் மேலே போயிட்டு அந்த சேரை தொலைவலாம். ஓகே இப்போ அவள் எங்கே? ஓகே கீழே அவள் கிச்சனுக்கு போயிட்டா. ஒரு சேர் நல்லா பல்லன்னு மின்னும், அந்த சேர் தான் நீங்கள் எடுக்கணும். சேர் மட்டும் கிடைக்காது. எங்கடா வச்சுருக்கீங்க? அவன் கீழே வந்து அந்த ரூமில் படிச்சுக்கிட்டு இருக்கா கீழே. எங்கடா வச்சுருக்கீங்க? அவள் ரூம் எங்கே இருக்குன்னு வச்சு பார்க்கலாம். அவள் ரூமில் தான் அந்த கீயே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டார்ச்சர் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த நான் போகவே இல்லை. இந்தா கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டார்ச்சர் ரூமில் தான் அந்த சேர் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவங்க கீழே அந்த டோர்கிட்ட இருக்கா. நம்ம வந்து அவள் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இந்த பெட்டு மாதிரி இருக்கும், பீரோ அங்கே இப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா மேலே கீ இருந்துச்சா. ஸோ அதை வந்து டக்குன்னு எடுத்துட்டோன்னா கீ நம்ம எடுத்தோமா இல்லையா? ஓகே நம்ம கீ வந்து எடுத்தாச்சு. அவன் வெளில போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம். இந்த வழியாக அப்படி போயிடலாம். வந்துக்கிட்டு இருக்கா, பார்க்காம இருந்தா சரி. ஓகே அவள் உள்ள போயிட்டா. அவள் உள்ளே போயிட்டா. நம்ம வந்து இந்த வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஓகே அன்லாக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெளில போயிடலாம். தூரத்துலேருந்தே பார்ப்போம். அவன் இந்த கேட்டை தாண்டி வெளிலே வரமாட்டா. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ரிவெஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்னோமேன் மாதிரியே இருக்கா, ஆனால் மூஞ்சி தான் நல்லா இல்லை ஸ்னோமேனுக்கு. ஓகே நம்ம வந்து
இந்த கேமையும் 2வது லெவலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.